ஹலோ கைஸ், ரொம்ப நாளாக நானும் இந்த விளாக் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. பட் ஃபைனலி இன்றைக்கி போட்டலாமேன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. போன டைம் நான் பழனிக்கு போகிறத சொல்லியிருந்தேன். ஸோ அப்போவே கணக்கம்பட்டியும் நாங்கள் அப்படியே போயிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதாங்க இன்றைக்கி விளாக். எனக்கு தெரிஞ்ச பழனி போனதை பற்றி பார்த்தவங்களுக்கு இது நல்லா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நான் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சாமி எனக்குமே தெரியாதுங்க இது வரைக்கும். ஆனால் எங்கள் அம்மாயி சொல்லிகிட்டே இருந்தாங்க, அழுக்கு மூட்டை சாமின்னு தான் இதை சொல்லுவாங்க. பட் அங்கே இருக்க நேம் சர்க்குருன்னு சொல்லியிருந்துச்சு. நானுமே ஃபஸ்ட்டு நினச்சது எப்படின்னா, என்னடா யாரோ திடீர்னு சாமின்னு அவங்கள சொல்கிறாங்களே, இதை போய் எப்படி நம்புறதுன்னு தான் நானே ஒரு தாட்டில் இருந்தேன். பட் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரியுது எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த சாமி அப்படின்னு எனக்கே தோணுச்சுங்க. அது போக அங்கே சாப்பாடுலேருந்து எல்லா வசதியுமே இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே அந்த பிளேஸே. சிட்டிலே வாழ்ந்தவங்களா நம்ம இருந்தோன்னா, ஒரு வில்லேஜ் வைப்பில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அங்கே போகலாம். அங்கே போய் அந்த தோப்பு மாதிரி இருக்குது, அந்த தோப்புலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அது 3 நேரமும் சாப்பாடும் போட்டுறாங்க. தென் இது செல்ஃப் சர்வீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தட்டு நம்ம போகிறப்ப அவங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளே தான் அது திரும்ப வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே பரவாயில்லையே சூப்பர்னு சொல்லிட்டு தோணுச்சு, ஃபீல் ஆச்சு. ஸோ கணக்கம்பட்டி நானே கூகுளில் சர்ச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்தது இந்த சாமி தாங்க வந்துச்சு. வேறு அந்த கணக்கம்பட்டி அந்த ஊர் பற்றி கூட வரல. ஆனால் இந்த சாமி பற்றி தான் வந்துச்சு. நானே என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவர் சாமின்றதை விட சித்தர்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ சர்க்குரு சாமிங்கள்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஷாப்புமே இருக்கும். அதுவும் அங்கே இவர் வாழ்ந்த வீடு, உட்காந்துருந்த பிளேஸு, அது போக இங்கே தான் யோகா பண்ணுவார், ஸோ தியானம் பண்ணுவார், அது இதுன்னு நிறைய பிளேசஸ் அங்கே இருந்துச்சு. இன்னொன்று நான் அங்கே நோட்டீஸ் பண்ணி பார்த்தது என்ன தெரியுமாங்க, எல்லாருமே அரிசி மூட்டை வாங்கி வைக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. பட் நம்ம வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அது நிறைவேறும் தெரியுமா. அப்போது இந்த மாதிரி சாப்பாடு அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் போகிறப்பே அந்த நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அரிசி மூடையாக தான் வச்சுருப்பாங்க அந்த கடை பூராமே. உண்மையிலே இது சூப்பர் பிளேஸ்னு சொல்லலாம். நீங்கள் வில்லேஜ் வைப் பண்ணணும், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே நல்லா அந்த சாமியை கும்பிட்டுட்டு நினச்சது நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு ப்ளசன்ட் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பாய்.